பொதுவாக 10,000 செக்மெண்ட்டில் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நல்லா வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் குறிப்பாக இந்த ஹாட் சீரிஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஹாட் சீரிஸில் புது வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃபினிக்ஸ்லேருந்து Hot 60 5G+ அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 50 அப்படிங்கிற போனோட லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கு சக்ஸஸராக அமையுது. இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் போன வாரம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு என்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லேயும் பார்க்குற மாதிரி நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் தான். இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதுபடி பார்க்கும்போது ஷேடோ ப்ளூ, தண்ட்ரா க்ரீன், ஸ்லீக் பிளாக், இது போன்ற ஒரு ப்ரௌன் கலர் வெர்ஷனும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு வேகன்ட் லெதர் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. மற்றபடியாக மற்ற 3 கலர்ஸ் வந்து நார்மலான பிளாஸ்டிக் பேக்கில் வருது. மற்றபடி இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.8 mm திக்னஸோட 193 கிராம் வெயிட் வருது. போன வாரம் லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட Hot 50 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திக்னஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெயிட் மட்டும் கொஞ்சம் கூடியிருக்கு. காரணம் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடுது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் தராங்க. அதாவது போன வருடம் இன்ஃபினிக்ஸோட Hot 50ல் நமக்கு IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிது. லைட்டாக மழை காலங்களில் ஃபோனை வந்து தூரல் உடம்பு கொண்டு போனால் இந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி டிசைன் வைஸ் பார்க்கும்போது Hot 50க்கும் இந்த Hot 60க்கும் வந்து பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை. நீங்களே இப்போ சைட் பை சைடாக பார்க்கலாம். இந்த Hot 50க்கும் Hot 60க்கும் பெரிய லெவலில் டிசைன் சேஞ்சஸ் இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ல வந்து ஒரு 6.7 இன்ச்க்கான HD+ ரெஸ்டோவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனாக நமக்கு வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ போன வருடம் லான்ச் பண்ண இந்த Hot 50க்கும் Hot 60க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த இடம் ப்ரொடெக்ஷன் மட்டும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. மற்றபடியாக டிஸ்பிளே வந்து அதே மாதிரி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்குது. அதாவது ப்ராசரை மாற்றிட்டாங்க. இந்த தடவை நமக்கு இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ல மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7020 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு 6 nm ப்ராசர் செஞ்சுருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக IMG BXM 8256 அப்படிங்கிற GPU வந்து பயன்படுத்துகிறாங்க. நமக்கு இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்க முன்னாடி நமக்கு போன வருடம் இன்ஃபினிக்ஸோட Hot 50ல் பார்த்துட்டிங்கன்னா அதில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப்போட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது அந்த ப்ராசருக்கு 107 ரேங்க் வருது. மார்க் மற்றும் கிரேடையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு லோயர் எண்ட் பிட்ரேட் சிப்செட்டாக வருது. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60யோட ரேங்கிங் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு வந்து நமக்கு 101 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 136 மார்க்கும் பி கிரேடும் எடுக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இருக்காது. போன வருடம் லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட Hot 50க்கும் இந்த வருடம் இன்ஃபினிக்ஸோட Hot 60க்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 60 கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியாக டே டு டே ரன் பண்ணுற ஆப்ஸில் எந்த விதமான டிஃபரன்ஸும் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க. கேம்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர்னல் கேம்ஸ்லாம் விளாடாம தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ அந்த அளவுக்கு இதில் விளாட முடியாது. ஆனாலும் இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படி சொல்லப்படுற கேம் வந்து 90 frames/s வந்து விளாட முடியும் சொல்கிறாங்க. ஸோ 90 FPS சப்போர்ட் வந்து இந்த ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் குட்டி குட்டி கேம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஹைப்பர் இன்ஜின் 5.0 லைட் அப்படிங்கிற டெக்னாலஜியும் உள்ளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR5X RAM தராங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் இந்த LPDDR5X வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபினிக்ஸ். போன வருடம் நமக்கு வந்து LPDDR4X RAM தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக UFS ஸ்டோரேஜ் பெரிய லெவலில் கூடல. அதாவது UFS 2.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ட்ரி ஃபோனில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கண்டிப்பாக இதில் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த ரேம் வெர்ஷன் மட்டும் கூட்டியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மைக்ரோ சி கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து டெடிகேட்டட் சிம் கார்டு தராங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ சி கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ சி கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருடம் நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 50ல் வந்து 1 TB வரையும் தான் ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்த முடிஞ்சுது. இந்த வருடம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 TB வரையும் மைக்ரோ சி கார்டுக்கான ஸ்லாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடிஷனல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண XOS 15 அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் UIயில் ரன் ஆகுது.
அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு கிடைக்காது. மற்றபடியாக இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இந்த ஃபோன் வந்து 5 வருஷம் யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து ஹேங் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இருந்தாலும் 2 வருடம் வரையும் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஓரளவு நல்லா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம் வந்து ஹெவியான ஆப்ஸோ இல்லை மல்டிடாஸ்கிங் யூஸ் பண்ணாமல் லைட் வெயிட்டான ஆப்ஸ் வந்து இப்போ குறிப்பாக சோஷியல் மீடியா மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் ஓரளவு தாங்கும். மற்றபடியாக இந்த ரீசெண்டாக OnePlus வந்து ஒரு பட்டன் ஒன்று சைடில் லான்ச் பண்ணாங்க, இந்த ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸும் ஒரு பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதாவது இன்ஃபினிக்ஸ் இதை வந்து ஒன் டேப் ஏஐ பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபோலக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃபினிக்ஸோட அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகுது. அது மூலமாக பல விதமான டாஸ்க் வந்து பண்ணலாம். இது போக சிங்கிள் டேப் பண்ணும்போது பல விதமான ஆப்ஸை வந்து வேக் பண்ணுற மாதிரி செட் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா வெதர் அப்டேட்ஸ், கேமரா கண்ட்ரோல், சேட்டிங் ஓப்பன் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸ்லாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஆப்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை ஷார்ட்ஸ் பேஜ் தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். இது போய் ஈவெண்ட்ஸ், அதுபோக கூகுள் மேப்ஸோட டேரக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் எந்த கீக்கு அசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானபடி இந்த கீ வந்து டேப் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வேக் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் இல்லாத அளவு இன்ஃபினிக்ஸில் முதலாக இந்த ஃபோனில் சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் இருக்குது. இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சர்க்கிள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுளில் தேடி தரும். ஸோ குறிப்பாக அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அது போக மிட்ரேஞ்ச் ஃபோனில் தான் இந்த ஃபீச்சர் இருக்கும். இப்போ இந்த செக்மெண்ட்டில் முதலாக இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த ஃபீச்சரை வந்து இந்த ஃபோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.6 ஆப்பச்சில் வருது. ரெண்டாவதாக ஒரு செகண்டரி கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து டெப்த் கேமராவாக இருக்குது. மற்றபடி டியூல் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. மேலும் வந்து இந்த கேமராவோட நமக்கு 2K ஃபுட்டேஜ் வரையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. 4K ஃபுட்டேஜ் எடுக்க முடியாது, 2K ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் நமக்கு 40 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX582 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இந்த இடம் வந்து சோனி சென்சரில் அதுக்கு வேலை இன்னொரு சென்சர் பயன்படுத்துகிறாங்க. என்ன சென்சர் அப்படிங்கிறது தெரியல. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. செல்ஃபி கேமராவில் போன வருடம் இன்ஃபினிக்ஸோட Hot 50 என்ன பயன்படுத்தினாங்களோ அதே 8 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இந்த இடம் கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனை வந்து வேக் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அதுவே ஆடியோஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜெக் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதாவது ஃபோனோட பாட்டம் சைடில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனுக்கு FM ரேடியோ சப்போர்ட்டும் தராங்க. அடுத்தாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANSA சப்போர்ட் தராங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனில் அடிஷனலாக அல்ட்ரா லிங்க் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளூடூத் மூலமாக கால் பண்ணுற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க இருக்காங்கன்னா அவங்க ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டேரெக்டாக நார்மல் கால் பேசுகிறதுக்கு பதிலாக ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஆடியோ கால்ஸ் வந்து பேசிக்கிடலாம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோன் நெட்வொர்க்கே இல்லை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத் வழியோடி கால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் இதுக்கிட்ட வந்து பக்கத்தில் உள்ளவனுக்கு வந்து கால் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஃபீச்சர்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதனால் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடியாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ போன வருடம் இன்ஃபினிக்ஸோட Hot 50ல் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதோட ஒரு 200 mAh வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. இது போக இந்த ஃபோனுக்கு பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வந்து கேம் விளாண்டாலும் பேட்டரியில் அது இம்பேக்ட் ஆகாமல் டேரெக்டாக ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடும். அதனால் வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகாது கேமிங் விளாடும்போது. ஆனால் இது வந்து கேமிங் ஃபோன் இல்லை, இருந்தாலும் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஃபோனை இந்த ட்ரூ wireless இயர்பட்ஸ் மாதிரி மற்ற டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வயர் மூலமாக அந்த டிவைஸ் வந்து சார்ஜ் ஆகும் இந்த ஃபோன்லேருந்து. கடைசியாக இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ஓட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 6GB with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 10,499 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் வந்து கொடுக்காங்க. ஸோ ஃபோனோட இன்ஃபினிக்ஸோட Hot 50 வந்து 4GB with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரைசிங் 9,999 கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைசிங்கில் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை. மற்றபடி அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராசரில் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது, லைட்டாக குட்டி அப்கிரேட் தான். மற்றபடி RAM வெர்ஷன் அப்கிரேட் இருக்குது, LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து மெகாபிக்சல் கவுண்ட் கூடி இருக்குது, ஆனால் சோனியோட சென்சராக என்ன சென்சர் அப்படிங்கிறது தெரியல. மற்றபடியாக IP ரேட்டிங் கூடியிருக்காங்க. இதுபோக பேட்டரியோட கெப்பாசிட்டி ஒரு 200 mAh கூடியிருக்கு. இதே மாதிரியே குட்டி குட்டி அப்கிரேட்ஸோட இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G+ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிங்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.